பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. வட இந்தியா முழுவதும் மாணவர்கள், உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் எல்லோரும் இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசு இவர்களை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் இன்று திகைத்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு போராட்டம் இன்றைக்கு வீரியமாக சென்று கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடந்த எல்லா தேர்வுகள்லேயும் ஊழல், வினாத்தாள் கசிவு, டெக்னிக்கலாக ப்ராப்ளங்கள் அப்படியாக இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலை அதை பார்ப்பு பாருங்க. இன்றைக்கி உங்கள் முன்னால் ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். சிபிசி அப்படிங்கிற அந்த பள்ளி அந்த தேர்வில் ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஎஸ்எம்னு சொன்னால் ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங். அதாவது டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் அந்த வாத்திமாரெலாம் உட்கார்ந்து அந்த பேப்பர்களை அவங்களுக்கு வந்த பேப்பர்களை கட்டுக்கட்டாக வர்ற பேப்பர்களை திருத்துவாங்க. ஆனால் இது எப்படின்னா ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங்னா அந்த பேப்பர்கள் எல்லாம், வினாத்தாள்கள் எல்லாம் ஸ்க்ரீன் எடுத்து, அதாவது அவர்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் ஸ்கேன் பண்ணி, அதை அவர்கள் அதில் திருத்துவாங்க, அதில் மதிப்பெண் போடுவாங்க. இதுதான் ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங். இப்படியாக இந்த சிபிசி இந்த மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இந்த நடக்கிறதுல அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து, எப்படிப்பட்ட ஊழல்னு சொன்னால் திடீர்னு சில ஸ்கேனிங் தப்பாக போயிடுது. சில ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் மங்கலாக, பிளர்டாக தெரிகிறது. சில பக்கங்கள் காணாமல் போயிடுது சில மாணவர்களுக்கு. வேறு மாணவர்களுடைய விடைத்தாள்கள் சில ஆசிரியர்களுக்கு வந்திருக்கின்றன. ஒருத்தர் வர்றதுக்கு பதிலாக ஒருத்தர். ரீவேல்யூவேஷன் போர்ட்டல் அடிக்கடி செயலிழந்து போகிறது. அதுக்கப்புறம் இதில் பதிவிறக்கம் பண்ணுறதற்கு யார் வேணாலும் பதிவிறக்கம் பண்ணலாம், அப்படி இந்த வினாத்தாளை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் முதல்ல நீட் தேர்வில் பிரச்சனை, அதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள், அவர்களுடைய எதிர்காலம், அவர்களை நம்பி இருக்கின்ற அல்லது அடுத்த கட்டத்திற்கு தங்கள் குடும்பங்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அந்த குடும்பங்கள், பெற்றோர்கள், அவர்களுடைய நிலையெல்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் அதுபோல அது ஒன்று இல்லை. இப்போ சிபிசிங்கிற இந்த விஷயங்களும் இது போல வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சிபிசி 12ஆம் வகுப்பு தேர்வில் பெரும் முறைகேடுன்னு சொல்லி பத்திரிகையில் 18.5 லட்சம் மாணவர்களின் விடைத்தாள் இன்றைக்கு கசிந்திருக்கிறது என்பது இன்றைக்கு பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அளவிற்கு ஒரு கல்வி அமைச்சகம் எந்த ஒரு கேர் இல்லாமல், அல்லது இவர் இந்த கூட்டத்தில், இந்த பாஜக ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் மேல் உள்ள அரசியல்வாதிகளினுடைய கூட்டத்தில் ஊழல்வாதிகளும் நிரம்பி இருக்கிறார்களா என்ன என்பது நமக்கு தெரியாது. முன்கூட்டி சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்பது இந்த நாட்டில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலம் என்ன நடக்க போகிறது அவர்களுக்கு என்று. இதை விட கூடுதலாக மூன்றாவது, அதாவது சாதாரண பிஏ, பிஎஸ்சி அப்படின்னு அந்த படிப்புகள்லாம் இருக்கிற அந்த படிப்புகளுக்கு உண்டான அதுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, பார்த்துடுங்க. அந்த எக்ஸாமினேஷன் இன்றைக்கு அதுக்கு பேர் கூட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் CUET யூஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அண்டர் கிராஜுவேட்டு உள்ளுக்கு நுழைகிறதுக்கான காமன் டெஸ்ட்டு, அதுலேயும் பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏகப்பட்ட அளவிற்கு எதிர்காலம், மாணவ செல்வங்களினுடைய எதிர்காலம் இன்றைக்கு சூன்யமாகிவிட்டது. இன்றைக்கு பார்க்கலாம், நாம் ஒரு 2-3 காட்சிகளை உங்கள் முன்னால் போடுறோம். முதல்ல பள்ளி குழந்தைகள்ங்க, ஹையர் செகண்டரி, அந்த பிள்ளைகள் சிபிசி அவங்களுடைய வினாத்தாள்கள் ஓஎஸ்எம்ல மார்க்கிங்கில் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர்கள் போராடுறாங்க. ஒன்றும் இல்லை, எங்களுடைய சரியாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அட்டைகளை வைத்து கொண்டு போராடும் பொழுது அவர்களை காவல்துறை கைது செய்து டீடைன் பண்ணுறாங்க. இன்றைக்கு வேனில் கொண்டு போகிறாங்க. அதுபோல் இன்றைக்கு இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கும்போது அவர்கள் மீது தண்ணீரை பீய்ச்சி
இன்றைக்கு அவர்கள் அடிக்கக்கூடிய, கலைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய மாணவ செல்வங்களினுடைய எதிர்காலத்தையும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்காலத்தையும் நினைத்து என்ன செய்வது? இன்னொரு செய்தி பாருங்க. இன்றைக்கு இது மிக மிக மோசமான செய்தி. நாம் சொல்லுவது எல்லாமே மோசமான செய்தி. இதுல இது வேற ஒரு கோணத்துல, அதாவது நம்ம நாட்டை ஆளக்கூடியது நாடாளுமன்றம், சட்டங்கள் இயற்றக்கூடியது. அந்த நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள லா மேக்கர்ஸ்ன்னு அப்படி சொல்லுவாங்க. சட்டம் இயற்றுபவர்கள்ன்ட்டு. நம்ம சாதாரணமா நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்றோம். இங்க நம்ம விட அவங்க ரொம்ப மிகப்பெரிய அவர்களுக்கு அதிகாரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கு வங்காளத்துல பார்த்துடுங்க. அவங்க பேர் கல்யாண் பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி 2 பேரும் குறைகள் கேட்பதற்காக ஒரு தாக்கப்பட்ட அந்த பாஜக குண்டர்களால தாக்கப்பட்ட அந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்காக போயிருக்கும்போது, வெவ்வேறு இடங்கள்ல இவர்கள் இருவரும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சாதாரண ஆட்கள் இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அங்கே டிஎம்சியை சேர்ந்தவர்கள், இவர்கள் பாஜக குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, யாருக்குத்தான் இன்றைக்கு இனிமேல் பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தி. அதுல பாருங்க, அந்த காட்சியை நம்ம காமிக்கிறோம். ஒரு பாஜக ஒரு ஆள் ஒரு கல்ல எடுத்து இவ்வளவு பெரிய கல் எடுத்து வேகமாக தலைக்கு நேர வீசக்கூடியது. நல்ல வேளையாக அந்த எம்பி அவர் ஹெல்மெட் போட்டிருந்திருக்கிறாரு. அப்ப அதனால அவர் பிழைச்சார். இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு தாக்குண்டிருக்கிறார்கள், காயம் பட்டிருக்கிறார்கள். அவங்கள ஆஸ்பத்திரியில, மருத்துவமனையில அட்மிட் ஆக போகும் பொழுது, மருத்துவமனைகள் அங்கே அவர்களை அட்மிட் செய்து கொள்வதற்கு அனுமதி மறுத்ததாகவும், அதற்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் அ நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்களை அணுகி, நீங்க வேணும்னு சொன்னா அட்மிட் பண்ணலேட்டா உடனடியாக தெலுங்கானாவுக்கு நாங்கள் அவர்களை அட்மிட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஆறுதல் சொன்னதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம்? நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? மிக வருத்தமாக இருக்கிறது நண்பர்களே. மிக மிக வருத்தமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி, இந்த கடைசியாக வந்த செய்தி பாருங்க. இன்றைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னால கடைசியா ஒரு செய்தி கிடைத்தது. ஒன்றிய கல்வி அமைச்சகத்தினுடைய 2வது தளத்தில் தீப்பிடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்ன நடக்கும்? இன்வெஸ்டிகேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஊழல் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நீட் பேப்பரு, மற்ற இந்த சிபிஎஸ்இ ஸ்கேம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மினிஸ்ட்ரியில என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கோம். விசாரணை வேண்டும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல என்ன நடந்திருக்கு? அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய 2வது தளத்திலே தீப்பிடித்து எரிகிறது. ஃபைல்கள் எல்லாம் எரிந்து விட்டதாக தகவல்கள் வரப்போகிறது. எனவே இது ஒரு செய்தி, கடைசி செய்தி. இதை கூறிக்கொண்டு அடுத்ததாக இன்னொரு செய்தி பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருத்தர் சமீபத்துல. அவர பற்றி ஒரு சின்ன தகவல் தான். பிரதமர் மோடியினுடைய கல்வி சான்றிதழ், டிகிரி படிச்சதாக சொன்னாங்க இல்லையா? அந்த சான்றிதழ காண்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிஐல தகவல் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அப்படி கேட்ட அந்த தகவலை குடுக்க வேண்டும். கேட்டது மாதிரி, காமிப்பீங்கப்பா, அவரு டிகிரி படிச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, நீங்க காமிங்க அப்படின்ட்டு மத்திய தகவல் ஆணையர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஆனா, அந்த மத்திய தகவல் ஆணையருடைய உத்தரவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சமூக ஊடகத்தில் வந்து கொண்டிருக்கிறது.
இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. இது ஒரு வேடிக்கையாக, விந்தையாக இருக்கிறது. சிரி ஆனா நம்ம நிச்சயமா சிரிக்கணும். வேதனையும் உள்ளுக்கு அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஒரு விசித்திரமான காட்சியை நீங்க பார்க்கலாம். தெலுங்கானாவில் உள்ள மஹபூபாபாத் கொமட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாஸ் என்கின்ற ஒரு நபர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடியவர். அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மொட்டை போடுவதற்காக போயிட்டு மொட்டை போட்டு வந்திருக்கிறார். மொட்டை போட்டு வந்திருக்கும்போது வந்ததுக்கு பின்னால 100 நாள் வேலை திட்டத்திற்கு போகும் பொழுது அந்த நேஷனல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய NMMS என்கின்ற அந்த செயலியில இவர் வருகை பதிவேடுக்காக அந்த விரலையும் முகத்தையும் காண்பிக்கும் பொழுது இவரை ரெக்கக்னைஸ் அடையாளம் காண அந்த செயலி மறுத்துவிட்டது. அப்ப திரும்பி திரும்பி இவர் தலையில முடியல இல்லையா, திரும்ப திரும்ப இவர் ட்ரை பண்றாரு. நோ நோ அப்படின்ட்டு யூ ஆர் நாட் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லக்கூடிய வகையில இவரை அனுமதிக்கல. உடனே பல முறை முயற்சி செய்ததுக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன செஞ்சிருக்காருன்னா, பக்கத்துல ஒரு பொம்பளையாள் இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உன் முடிய கொஞ்சம் கடங்கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பக்கத்துல நின்றுக்கிட்டாங்க. அந்த முடியை எடுத்து தலையை சுத்தி இப்படி போட்டுக்கிட்டு அந்த செயலி முன்னால நின்று படம் எடுத்த உடனே அது ஓகேன்னு சொல்லிட்டுங்க. அங்க உள்ளவங்கெல்லாம் ஒரே சிரிக்காங்க. என்ன இப்படி நடந்தது? இது ஒரு சிரிப்புக்குரிய செய்தி தானே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு செயலி ஆப் தான் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற இயலாத, கண்டுபிடிக்க இயலாத, பூர்த்தி செய்ய இயலாத ஆப்புகள். ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னால சொல்லியிருக்கிறாரு. என்ன, சைனாவை விட நாம செயற்கை நுண்ணறிவுல அடுத்த ஆண்டு நாம் முன்னேறி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லும் பொழுது, இதை முதல்ல செய்யுங்கப்பா. அந்த காட்சியை நீங்க பாருங்க. இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.